பாரு, புனிதாவுக்கு போன போடு. நீ புனிதாவுக்கு போன போட்டு பேசுற பேச்சுல அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க ஓடி வரணும். அவ கிளம்புறதுக்குள்ள அவட்ட பேசணும். நீ போன போடு. யாழ்னி ஃபோன் பண்றா. கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டியோட தனியா பேசுறது உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பொறுக்காதுல்ல? சரி இருங்க, நான் போனை சைலண்ட் மோட்ல போட்டுறேன். ஆயிடுச்சு. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த 2 நாள்ல நீங்களும் நானும் மட்டும்தான் இருப்போம். வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கபிலன், நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, சென்னையில் மழைக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அதனாலலாம் ஃப்ளைட்டு கேட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கடுப்பாயிடுவேன். ஓ அப்படியா? ஏன் இல்லையா? என்னப்பா போன் எடுக்க மாட்டாங்க? நீ என்னம்மா, அவன் அந்த ஏர்போர்ட்டுக்கு போற வரைக்கும் நம்ம கிட்ட நேரம் இருக்குது. அது வரைக்கும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கபிலம் பையன் மட்டும் அவன் நினைச்ச மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளார வந்து உட்காந்து நம்மள நாட்டாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்மளோட எல்லா திட்டங்களும் மண்ணோட மண்ணா போயிரும். புரியுதா? ஏங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ நம்ம பயந்ததான் நடந்துருமோன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு நமக்கு எதிராக நடந்துராது. இன்னும் நம்ம கிட்ட நேரம் இருக்குது. அவங்க போய் சேர்ற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த போன் எடுத்து அவ கூட பேச பாருமா. ஏங்க, தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கு போகுது. அட்டன் பண்ணி என்னன்னு கேளுங்க புனிதா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்டுட்டு பேசிடுறேன். அக்கா அக்கா, என்ன யாழ்னி, எதுக்கு இப்படி பதட்டமா பேசுற? அக்கா அத்தை. அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு என்னாச்சு யாழ்னி? என்னாச்சு புனிதா? அத்தை. யாழ்னி, அழாம விஷயத்த சொல்லு. அக்கா, வீட்ல அத்தை கீழே விழுந்துட்டாங்க அக்கா. ஐயோ, என்ன சொல்ற? அம்மா எப்படி கீழே விழுந்தாங்க? யாழ்னி, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அண்ணனும் மாமாவும் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கக்கா. எனக்கு மனசு கேட்கவே இல்ல. யாழ்னி, அதை விட அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம்க்கா. ஐயோ, கால்ல ரொம்ப பெருசா அடிபட்டுருச்சு. அத்தை வலியில துடியா துடிக்கிறாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப பாவமா இருக்குக்கா. டிரைவர், கார் நிறுத்துங்க. சரிங்க மேடம். யாழ்னி, அம்மாக்கு கால்ல அடிபட்டிருக்கா. நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? அது வினோத் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்க்கா. சரி, அம்மா பேசுனாங்களா? நீ நல்லா பாத்தியா? டாக்டர் அத்தையை செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னும் பார்க்கவே இல்லக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி, நீ எதுவும் பயப்படாத. நான் இப்பவே ஹாஸ்பிடல் கிளம்பி வரேன். சரிக்கா, வந்துருங்க, சீக்கிரமா வந்துருங்கக்கா. திரும்பி வராங்க. என்னங்க, அம்மாக்கு அடிபட்டு இருக்கா? கபிலன், அம்மா கீழே விழுந்து கால்ல அடிபட்டிருக்கான். ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. டிரைவர், நீங்க உடனே வினோத் ஹாஸ்பிடலுக்கு திருப்புங்க. ஓகே மேம். ஐயோ கடவுளே. புனிதா, பதட்டப்படாதீங்க. அம்மாக்கு எதுவும் ஆகாது, சரிங்களா? ஏன் மரகதம், வீட்டுக்குள்ள பார்த்து நடக்க மாட்டியா? இப்ப பாரு, டாக்டர் ஒரு வாரத்துக்கு பெட்டை விட்டு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதையாவது ஒழுங்கா கேளு. அது இல்லைங்க, புனிதாவும் மாப்பிளையும் இருக்கிற போட்டோ கீழே விழுந்ததை பார்த்ததும் ரொம்ப பதறி போயிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அவ்வளவு ஹைட்ல இருந்து போட்டோ எப்படி விழுந்துச்சு? இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பாவம் மரகதமே வலியில கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நல்ல வேளை தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சா, ஏதோ தசப்படி போட முடிஞ்சதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல இவன் ஒருத்தன் சும்மா. ஏங்க, புனிதா ஃப்ளைட் ஏறி இருப்பால்ல? அண்ணி, நாங்க புனிதாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு சொன்னோம். ஆனா அண்ணன் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பாரு மரகதம், நான் தான் அவகிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். பிள்ளைங்க இருந்து இப்பதான் ஒன்னா கிளம்பி போயிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த விஷயத்த சொல்லி அவங்களை எதுக்கு பதட்டப்படுத்தணும் சொல்லு. சார், மரகதங்கிற பேஷண்ட் இங்க எங்க இருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரைட் சைடு ரூம்ல சார். தேங்க்யூ. மா மா மா, என்ன மாதிரி இருக்கு? கால்ல எப்படி அடிபட்டுச்சு? புனிதா, அது உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? நீங்க எப்படி வந்தீங்க? அப்பா,
புனிதா என் பேரை சொல்லிட்டானா என்ன பண்றது? அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. உன் அத்தைய கொஞ்சம் பாரு. மா எப்படிம்மா கீழே விழுந்தீங்க? அ, நம்ம வீட்டு ஹால்ல நீயும் மாப்பிளையும் ஒண்ணா இருக்கிற அந்த பெரிய போட்டோ இருக்குல்ல, அது திடீர்னு கீழே விழுந்துருச்சு. அது பார்த்ததும் நான் பதறி போயிட்டேன்டா. அப்ப ஓடி வந்தனா சறுக்கி கீழே விழுந்துட்டேன்டா. ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சா?